இங்கே இருக்கிற ஒரு சிலர் எனக்கு அறிமுகம் இருக்குது. ஆனாலும் நீங்கள் உங்களை ஒரு சின்ன ஒரு செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரையும் பற்றி நானும் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் யார், என்ன பண்ணுறீங்க, உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து வரீங்க அப்படின்ற தகவலை வந்து நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களை குறித்து நானும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். என்னுடைய பேர் ரிச்சர்ட் ஆல்பன், எல்லமலையிலேருந்து வரேன். ரிச்சர்ட் ஆல்பன், ஓகே. எல்லமலையிலேருந்து வரேன். டேனியல் அங்கிள் கூட தான் பைபிள் டிரான்ஸ்லேஷன் வேலை பண்ணிகிட்ருக்கேன். சரி சரி. இப்போ இந்த தொடர்ந்து டிடிஹெச்சும் எம்பியும் படிச்சுட்ருக்கேன். ஓகே ஓகே ஓகே, சரி, சந்தோஷம். நீங்கள்? என்னோடய பேர் சுஷ்மா, நான் நத்தையில் இருக்கேன். ஓகே. பிடிஎஸ் முடிச்சுட்டேன், எம்டி. இப்போ எம்டி பண்ணிட்டுருக்கீங்க. ஓகே. அப்புறம் என்னோட நேம் நிஷாந்தினி, செடிவேலேருந்து வரேன். உங்களோட சபைக்கு தான் வந்துட்டுருக்கேன். ப்ளஸ் பிடிஹெச் எம் டிவிஷன் ரெண்டுமே பண்ணிகிட்ருக்கோம். ஓகே. என் பேர் டேனி, நிஷாவோட ஹஸ்பண்ட். அவங்க ஃபேமிலியை நாங்கள் பைபிள் படிச்சு பண்ணிக்கிறோம். பிடிஹெச் எம்பி ரெண்டுமே படிச்சுட்ருக்கோம். சரி. என்னோட பேர் குமார், வீட்டில் மாறி போடுவாங்க. எங்கள் கட்டக்குடும்ப லாங்குவேஜில் வந்து வேதாகமத்துக்கு மொழிபெயர்த்துருக்கோம். ஒன்மையில். ஓகே. இப்போ நீங்களும் பிடிஹெச் எம்டி ரெண்டும் பண்ணுறீங்களா? ஓகே ஓகே, சரி. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஓகே. இன்றைக்கி என்னை குறித்தும் அவங்க சொன்னாங்க. நான் வந்து அப்போஸ்டலிக் சர்ச்சுன்னு சொல்லிட்டு புஷ்பகிரி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் அங்கே இருக்கிற சர்ச்சில் இப்போ பாஸ்டராக இருக்கேன். இதுக்கு முன்னாடி என்னுடைய தகப்பனார் அங்கே ஊழியம் செஞ்சுட்டு இருந்தார். இன்றைக்கி எடுக்கிற இந்த சப்ஜெக்டும் எனக்கும் கொஞ்சம் நிறையா ரிலேஷன் இருக்குது. என்ன அப்படின்னா, நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் காலேஜில். அங்கே வந்து சோஷியல் ஒர்க் அப்படின்னு சொல்லி ஒரு சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். அந்த சப்ஜெக்டில் கிட்டத்தட்ட 13 அங்கே ஒர்க் பண்ணேன். அப்புறம் 2019 வரும்போது ரிசைன் பண்ணிவிட்டு ஊழியத்துக்கு வர மாதிரி ஆயிடுச்சு. கர்த்தருடைய அழைப்பு இருந்ததுனால இந்த ஊழியத்துக்கு நான் வந்தேன். எங்களுடைய ஸ்தாபனத்தில் எப்படி அப்படின்னா, பாஸ்டரோட பசங்களெல்லாம் ஊழியத்தில் எடுக்க மாட்டாங்க. அழைப்பு இருந்தால் மட்டும்தான் எடுப்பாங்க. ஆனால் கர்த்தருடைய அழைப்பு இருந்ததுனால அவங்க அதில் எடுத்தாங்க. அப்படி அந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு இந்த ஊழியத்தில் வந்து இப்போது கிட்டத்தட்ட எவ்வளோ வருஷம் ஆச்சு? இப்போ 5, 7, 8 வருஷம் ஆகுது. கர்த்தர் இது வரைக்கும் நிறைவாக நடத்திட்டு வராரு. அதுக்கு முன்னாடி அப்பா கூட இருந்து சில வர்ஷிப் பண்ணுறதுலையும் சில ஊழியங்களில் ஈடுபடுறதுலையும் நான் ஈடுபட்டுட்டு இருந்தேன். இப்போ முழு நேரமாக கர்த்தருக்கு ஊழியம் செய்ய கர்த்தர் உதவி செஞ்சார். இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற சப்ஜெக்டும் இது சார்ந்தது தான். எப்படின்னா, அநேகருக்கு வந்து ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும். அதில் சில பேருக்கு சின்னதுலேருந்தே ஊழியம் செய்யணும்னு ஆசை இருக்கும். சில பேர்த்துக்கு வந்து எப்படின்னா, ஏதாவது கால சூழ்நிலை சரியாக செட் ஆகி வரல அப்படின்னா, சரி நமக்கு வேறு ஒர்க்கு ஒன்றும் இல்லை, நமக்கு ஊழியத்துக்கு போயிட்டால் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி அப்படி சில பேர் வருவாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் எப்படின்னா, சில குழந்தைகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒழுங்காக படிக்க மாட்டாங்க. சின்னதிலே சொல்லிடுவாங்க, நீ ஒழுங்காக படிக்கலைன்னா கடைசியில் அதை ஊழியம் தாண்டா செய்யணும். அதாவது சில பேரண்ட்ஸ் எப்படி சொல்லுவாங்க, மாடு மேய்க்கணும் ஆடு மேய்க்கணும்னுவாங்க. ஆனால் கிறிஸ்டின் பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, நீ சரியாக படிக்கலைன்னா கடைசியில் ஊழியம் தான் செய்யணும். இப்போது என்னென்னா, அந்த ஊழியம்னும் போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தாட் இருக்கும். ஆனால் நீங்கள் முறைப்படி நீங்கள் கற்றுக்கொள்ளும் பொழுது ஊழியம்னா என்ன, போதகம் பண்ணுற ஊழியம்னா என்ன, மெயினாக பாஸ்டோரல் தியாலஜி, இதை குறித்து தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அந்த தியாலஜினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி பார்ப்போம். நான் எடுக்கிற சப்ஜெக்ட் வந்து பாஸ்டோரல் தியாலஜி. தமிழில் வந்து
அடுத்து வந்தது போதக இயல். இந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு வந்துருச்சா? இல்லை வரணும். ஓகே. தமிழில் வந்து போதக இயல், இங்கிலீஷில் வந்து பாஸ்டோரல் தியாலஜி. நீங்கள் தியாலஜி ஏற்கனவே படிச்சுட்டு இருக்கிறதுனால தியாலஜியை குறித்து உங்களுக்கு தெரியும். தியோ ப்ளஸ் தியாலஜி. தியாலஜி அப்படின்னா தேவனை பற்றிய போதனை. தியாலஜினா போதனை, தியோனா தேவன், தேவனை பற்றிய ஒரு போதனை தான் தியாலஜி. தியாலஜி அப்படின்னும் போது தேவன் எப்படி ஊழியத்தில் போதகர்களை எடுத்து பயன்படுத்துகிறாரு, போதகர் ஊழியம்னா என்ன அப்படின்னு குறித்து தெரிஞ்சுக்கிறது தான் பாஸ்டோரல் தியாலஜி. பொதுவாக நீங்கள் பார்க்கும்போது ஊழியம் அப்படின்னு சொல்லும் பொழுது நல்ல திறமை இருக்கணும், நல்ல படிப்பு இருக்கணும், ஈவன் நல்ல பைபிள்லாம் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நிறைய அதாவது ஒரு மைண்டில் ஒரு ஏதாவது ஒன்று வச்சுட்டு இப்படி இருந்தால் தான் ஊழியம் செய்ய முடியும் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. சின்னதுலேருந்தே பார்க்கும்போது சில பேர் நல்லா பாட்டு பாடுவாங்க, இல்லை சில பேர் நல்லா பைபிள் வாசிப்பாங்க, சில பேர் வந்து சின்னதுலேயே நல்லா பேசக்கூடிய திறமை இருக்கும். இப்படி எல்லா திறமையும் இருந்தால் தான் ஊழியத்துக்கு அவங்க தகுதி அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனால் அப்படி கிடையாது. ஊழியம் என்பது தேவன் ஒரு மனுஷனை போதக ஊழியன்றது தேவன் ஒரு மனுஷனை வந்து அழைக்கிறாருன்னா அந்த அழைப்பு நிமித்தமாக வருகிற ஊழியத்தை தான் நம்ம மெயினாக போதக ஊழியத்தில் நம்ம கரிசனையில் வச்சுக்க முடியும். இப்போ எனக்கு அப்படிலாம் சொல்ல போனால் சின்னதுலேருந்து ஒரு ஸ்கூலில் ஒரு ஸ்பீச் காம்படிஷனில் கூட கலந்தது கிடையாது. ஸ்பீச்சே வராது, அந்தளவுக்கு இருந்துச்சு. ஆனால் இந்த ஊழியத்துக்கு தேவன் அழைச்ச பிறகு அங்கே நின்று 1 மணி நேரம் பேசுறதுக்கு எல்லாத்துக்குரிய தாளம் தான் அவர் கொடுத்துட்டார், அதுக்கப்புறம் கொடுத்தாரு. ஆனால் அதுக்கு முன்னாடி கிடையாது, முன்னாடி அதெல்லாம் இல்லை. ஈவன் இந்த காலேஜில் டீச் பண்ண போகும்போது கூட எனக்கு டீச்சிங் பற்றி எனக்கு ஒன்றும் அவ்வளோ தெரியாது. சரி வேலை கிடைச்சிருக்கே அப்படின்னு அதில் போனோம். ஆனால் கர்த்தர் அதில் போகும்போதெல்லாம் அந்த பயிற்சியை கொடுத்து அதுக்கப்புறம் இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டார். அப்போது கர்த்தர் வந்து ஒரு மனுஷனை ஊழியத்துக்கு அழைக்கிறாருன்னா அவர் தான் அவங்களை எல்லா வகையிலையும் ப்ரிப்பேர் பண்ணுவார். நீங்கள் பைபிளில் கூட எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மோசேன்னு சொல்லி ஒருத்தர் இருந்தார். அவர் ஆண்டவர் கூப்பிடும்போது அவர் சொன்னார், ஆண்டவரே நான் திக்குவாயாக இருக்கேன் அப்படின்றார். அப்போ ஆண்டவர் அழைக்கணும் அப்படின்னா நல்ல பயங்கரமாக ஸ்பீச் எபிலிட்டி உள்ள ஆளெல்லாம் அழைக்கலாமே, ஏன் திக்குவாயை அழைக்கிறாரு அப்படின்னா கர்த்தர் யாரை வேண்டுமானாலும் என்ன பண்ண முடியும், பயன்படுத்த முடியும். ஞானிகளை வெட்கப்படுத்த பைத்தியங்களை ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். அப்போ யார் வேணாலும் ஆண்டவர் பயன்படுத்த முடியும். அப்போ நம்ம கிட்ட ஒன்றும் திறமை இல்லை, ஒன்றும் இல்லை அப்படின்னு நினச்சி நம்ம கவலைப்பட வேண்டாம். ஆண்டவர் நம்மளை அழைச்சார் அப்படின்னா கண்டிப்பாக அவர் எடுத்து பயன்படுத்தலாம். ஈவன் ஆண்டவர் கழுதையை கூட பேச வச்சிருக்கிறார். அப்படின்னும் போது நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம கிட்ட இருக்கிற குறைவுகளை நினச்சி நம்ம கவலைப்பட தேவையில்லை. கர்த்தர் நம்மளை நல்லா நிறைவாக்கி ஊழியத்தில் எடுத்து அவர் பயன்படுத்துவார். இன்னைக்கு இந்த பாடத்தில் கூட இந்த வேதம் எப்படி நமக்கு சொல்லிக் கொடுக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். இதில் இந்த ஃபர்ஸ்ட் சாப்டரில் நம்ம பார்க்கும்போது தேவனுடைய அழைப்பு, த கால் ஆஃப் காட். தேவனுடைய அழைப்பு. இந்த அழைப்பு வந்து 2 வகைப்படும். தேவனுடைய அழைப்பு ஒன்று என்ன அப்படின்னா, ஒன்று வந்து பொதுவான அழைப்பு, இன்னொன்று வந்து குறிப்பான அழைப்பு. ஒன்று வந்து ஜெனரல் கால், இன்னொன்று வந்து ஸ்பெசிஃபிக் கால். இந்த அழைப்பில் 2 வகை இருக்கும். ஒன்று ஜெனரல், இன்னொன்று ஸ்பெசிஃபிக். ஜெனரல் போது பொதுவான அழைப்பு, போது குறிப்பிட்ட அழைப்பு.
இப்படிதான் தேவன் ஒரு மனுஷனை வந்து அழைக்கிறார். அதனால ஒரு ஸ்தாபனத்திலேயோ இல்லை ஊழியத்திலேயோ எந்த யாராச்சும் அழைக்கிறாங்க அப்படின்னா அது பெருசாக நம்ம அழைப்பை நம்ம ஏற்றுக்க முடியாது. தேவன் எப்படி அழைக்கிறார், ஒரு மனுஷனை கர்த்தர் எப்படி அழைக்கிறார், கர்த்தர் அழைக்கிற அழைப்பில் தான் ஒரு மனுஷனுடைய அந்த ஊழியத்தையே நம்ம நிர்ணயிக்க முடியும். இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைய நாட்களில் நடக்கிற விஷயங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்டரோட பசங்க பெரும்பாலும் வந்து பாஸ்டர் ஆயிடுவாங்க. ஏன் சொல்லுங்க? அந்த சொத்துக்களை தக்க வைக்கலாம். அதாவது இப்போ சொத்து நிறையா இருக்கும். பாஸ்டராக ஊழியம் செஞ்சு சொத்துக்கெல்லாம் வந்திருக்கும். அவங்க பேரில் லேண்டு வாங்கியிருப்பாங்க, அவங்க பேரில் சபை இருக்கும், எல்லாமே இருக்கும். இப்படி இருக்கும்போது இது இன்னொருத்தரோட கையில் போச்சு அப்படின்னா அது வந்து செட் ஆகாது அப்படின்ட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, ஊழிய அழைப்பே இல்லாத தன்னுடைய மகனை அழைச்சி நீ என்ன பண்ணு, ஊழியம் பண்ணு அப்படின்னு சொல்லி பைபிள் காலேஜ் அனுப்பி ட்ரைனிங்லாம் கொடுத்து எல்லாம் உருவாக்கி கொண்டு வந்து விட்டுருவாங்க. ஆனால் நிச்சயமாக கர்த்தர் ஒரு பக்கம் அழைச்சிருக்காரா அப்படின்னு ஒரு கேள்வி இருந்துச்சுன்னா அது அங்கே இருக்காது, நிறைய இடத்துல இருக்காது. அதனால தான் நிறைய ஊழியங்களில் குறைவுகளை பார்க்க முடியுது. இன்னுமே கர்த்தர் சொன்ன அந்த காரியங்களை நிறைவேற்ற முடியாமல் இருக்குது அப்படின்றதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா இவங்களாவே தன்னை ப்ரிப்பேர் பண்ணி இவங்களாவே ஊழியத்துக்கு வர்றது. இப்படிப்பட்ட ஊழியங்களில் வந்து ஊழியம்லாம் நல்லா இருக்கும், திறமையிலெல்லாம் தான் பண்ணுவாங்க. ஆனால் ஆண்டவருடைய அந்த ஒரு அசைவாடுதல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்காது. ஆனால் ஒரு சின்ன கூட்டமாக இருக்கும், இல்லை ஒரு சின்ன இடமா இருக்கும், இல்லை அது ஒரு பெரிய சபையாக கூட இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய காலோடு வரும்போது ஒரு மனுஷன் அந்த இடத்துல நிற்கும் போது நிச்சயமாக அது ஜனங்களுக்கு எப்படி இருக்கும், அது புரோஜனம் உள்ளதாக இருக்கும். அப்போது இந்த அழைப்பில் நமக்கு முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது தேவன் எப்படி நம்மளை அழைக்கிறார். ஒன்று பொதுவான அழைப்பு, இன்னொன்று வந்து என்னது ஸ்பெசிஃபிக் கால், சிறப்பான அழைப்புன்னு சொல்லலாம், இல்லை குறிப்பான அழைப்புன்னு சொல்லலாம். இப்போ நம்ம எல்லாருக்கும் ஒரு பொதுவான அழைப்பு என்ன அப்படின்னா நம்ம ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்கும் அழைப்பு இருக்கு. இது வந்து ஜெனரல் கால். அது என்ன அழைப்பு அப்படின்னா எல்லாருமே ஆண்டவரை பற்றி மற்றவங்களுக்கு சுவிசேஷமாக சொல்லணும். நீங்கள் பைபிள் இருந்துச்சுன்னா எடுத்து படித்து பாருங்கள். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், அப்புறம் அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்போஸ்தலர் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். ஆண்டவர் சொல்றாரு, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எப்படி இருப்பீங்களா, எல்லா இடங்களிலும் சாட்சியா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி இந்த வேத வசனம் சொல்லுது. அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஜெனரல் கால்க்கு கூட யார் முக்கியம் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் முக்கியம். பரிசுத்த ஆவியானவர் இல்லாம யாருமே என்ன பண்ண முடியாது, ஊழியம் செய்ய முடியாது. இப்போ ஜெனரலா நான் ஊழியம் செய்யணும், கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிற அந்த ஒரு கடமையை நான் நிறைவேற்றணும், நிறைய பேருக்கு சுவிசேஷத்தை சொல்லணும் அப்படின்றது என் மேல் விழுந்த கடமையாக இருந்தாலும் அந்த கடமையை நிறைவேற்றுவதற்கு எனக்கு யார் வேணும் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் வேணும். ஈவன் ஜீசஸ் கிரைஸ்ட் கூட இந்த பூமியில் அவர் பிறந்து அவர் வளர்ந்து அவர் ஞானஸ்நானம் எடுத்து கரையேறும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர் மேலே புறாவை போல இறங்கி வந்தாராம். அதுக்கப்புறம் அவர் வனாந்தரத்துக்கு போனார், சோதனைகள் வந்துச்சு, அந்த சோதனைகளெல்லாம் மேற்கொண்டார். சோதனைகளெல்லாம் மேற்கொண்டு அவரோட ஊழியத்தை என்ன பண்ணார், ஸ்டார்ட் பண்ணார். சில வகையில் நம்ம பார்க்கும்போது யாரை நம்ம முன்னாடி வைக்கணும் அப்படின்னா ஜீசஸை தான் முன்னாடி வைக்கணும். எந்த பாஸ்டரையோ எந்த மனிதர்களையோ நம்ம முன்னாடி வச்சோம்னா சில டைம் விழுந்து போயிடும். ஒருத்தர் அப்படி தான் ஒரு சர்ச்சுக்கு நல்லா போயிட்டு இருந்தவர் சர்ச்சுக்கு கொஞ்ச நாள் போகலை. அவங்க வீட்டில் அவங்க ஒய்ஃபு பிள்ளைகள்லாம் போகிறாங்க, இவர் போகல. சரி, அவங்க வீட்டுக்கு போய் நான் பேசும்போது என்னன்னு பார்த்தா இவர் ஒரு சர்ச்சுக்கு போயிருக்காரு. போன இடத்துல இவர் விசுவாசிகளை பார்த்துருக்காரு. என்னடா இவங்கெல்லாம் இப்படி இருக்கிறாங்க அப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு அதை பார்க்கும்போது அவருக்கு ஒரு சங்கடம். அவர் இந்துலேருந்து ரசிக்கப்பட்டு வந்ததுனால இவங்களே இப்படி இருக்கிறாங்களே அப்படின்னு அதை பார்த்துட்டு இவர் என்ன பண்ணிட்டார், சர்ச்சுக்கு போகிறத நிறுத்திட்டார். இப்படிதான் சில சமயம் மனிதர்களை நம்ம பார்க்கும்போது ஊழியத்தில் இருந்தாலும் சரி வேற எந்த காரியத்தில் இருந்தாலும் நம்ம விழுந்துருவோம்.
ஆனால் நமக்கு முன்னாடி வைக்க வேண்டிய ஒரே நபர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். அவரை தான் நம்ம பார்க்கணும். அவருக்கு சோதனை வந்துச்சா? வந்துச்சு. அந்த சோதனையை அவர் ஜெயிச்சாரா? ஜெயிச்சார். நம்மளும் சோதனைகளை ஜெயிச்சு நம்மளும் முன்னாடி போகணும். அப்படி நம்ம போகும்போது தான் அந்த ஊழியத்தில் நம்ம சிறப்பாக எடுத்து பயன்படுத்த முடியுன்றதுக்கு இயேசு கிறிஸ்து ஒரு எக்ஸாம்பிள். அப்போ இந்த ஜெனரல் காலிங்கில் கூட நம்ம எல்லாருக்கும் பரிசுத்த ஆவியானவர் வேணும். இந்த சீஷர்கள் ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க, எங்களால் என்ன பண்ண முடியல, பேயை வெட்ட முடியலன்னு கேட்குறாங்க. அப்போது அவர் கொஞ்சம் வெயிட் பண்ண சொன்னார். அவங்கள ஊழியத்துக்கெல்லாம் ஆசீர்வதித்து கொஞ்சம் வெயிட் பண்ண சொன்னார். வெயிட் பண்ண சொல்லிட்டு தான் என்ன பண்ணுறாரு, அவர் வந்து அவர்கள் மேலே ஊதி, உடனே பரிசுத்தாவியானவர் வரல, உடனே அவங்க ஊழியத்தை செய்ய போல, ஊதி பரிசுத்தாவியானவரை கட்டளை கொடுத்தாரு. ஆனால் பரிசுத்தாவியானவர் இந்த பெந்தேகோஸ்தே நாளில் இறங்கி அவர்கள் மேலே அமர்ந்த போது அன்னையிலிருந்து அவர்கள் ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. படிப்பறிவு இல்லாத பேதுரு கூட எடுத்து பயன்படுத்தப்பட்டார். அவருடைய ஒரு பிரசங்கத்தினால 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. இன்னைக்கு நம்ம பிரசங்கம் பண்ணும்போது எத்தனை பேர் ரட்சிக்கப்படுவாங்கன்னு தெரியல. ஆனால் பரிசுத்தாவியானவர் அந்த டைமில் அவர் இறங்கின அந்த சமயத்தில் அவர் பேதுருவை, படிப்பறிவு இல்லாத பேதுரு, அவங்க ஜனங்களே பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. என்னடா இவர் மீன் பிடிக்கிற ஒரு ஆள் இந்த அளவுக்கு பேசுகிறாரு, சத்தியத்தை சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படத்தக்கவனும் எடுத்து அவர் பயன்படுத்தினார். ஆனால் பேதுருக்கு மேலே இருந்ததெல்லாம் ஒரு ஸ்பெசிஃபிக் கால். ஆனால் ஜெனரல் காலாக இருந்தாலும், நான் சொல்கிறேன் ஸ்பெசிஃபிக் காலாக இருந்தாலும், ரெண்டுக்குமே பரிசுத்தாவியானவர் நமக்கு மிகவும் மிகவும் முக்கியமாக இருக்கார். அப்போது பரிசுத்தாவியானவரை குறித்து இந்த இடத்துல சொல்கிறாங்க பாருங்க. அப்புறம் அப்போஸ்தலர் 8:4 படிக்கலாம். சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை என்ன பண்ணாங்களாம்? பிரசங்கித்தார்கள். சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார். இதெல்லாம் எதை குறிக்குது அப்படின்னா, இதெல்லாமே வந்து ஜெனரல் காலிங் இருக்கு. இப்போ விசுவாசிகள் ஒரு இடத்துல இல்லாதபடி பல இடங்களுக்கு அவர்கள் சிதறி போனார்கள். அவர்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தார்கள். ஆகவே அவர்கள் சென்ற இடத்துல என்ன பண்ணாங்க? சுவிசேஷத்தை அவங்க மற்றவர்களுக்கு சொன்னார்கள். அப்போ நற்செய்தியை மற்றவர்களுக்கு அறிவிப்பது என்பது நம்ம மேல விழுந்த கடமை. அதை நிச்சயமா நம்ம எல்லாருமே செய்யணும். எல்லாம் ஆண்டவருக்குள்ள யாரெல்லாம் வந்தாங்களோ, யாரெல்லாம் விசுவாசிகள் ஆனாங்களோ, அவங்க எல்லாருமே செய்யணும். விசுவாசிகள்னால கூட அற்புதம் செய்ய முடியும். விசுவாசிகள்னால கூட அதிசயங்களை நடப்பிக்க முடியும். ஏன்னா விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன்னு சொல்லி பைபிள் சொல்லுது. அப்போ விசுவாசிக்கிறது யாருனால கூட என்ன பண்ண முடியும்? என்ன வேணாலும் செய்ய முடியும். ஆனால் இதுக்கும் காலிங்க்கும் ஸ்பெசிஃபிக் காலிங்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸ்பெசிஃபிக் காலிங்கில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்டவர் சிலரை, பைபிள் சொல்லுது, சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகர்களாகவும், சிலரை போதகராகவும், மெய்ப்பராகவும் அவர் என்ன பண்ணுறாரு? ஏற்படுத்துகிறார். இப்போ 5 வகை ஊழியங்கள் ஆண்டவர் பூமியில் வைத்து, இந்த 5 வகை ஊழியங்களை 5-fold மினிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. இந்த மினிஸ்ட்ரிக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் காலிங் வேணும். அந்த காலிங் இல்லாமல் அந்த ஊழியத்தை செய்ய முடியாது. இன்னைக்கு பாருங்க, நமக்கு சுவிசேஷம் சொல்வதற்கு நமக்கு திறமைகள் இருக்கு, சுவிசேஷம் சொல்வதற்கு நமக்கு வரங்கள் இருக்கு. ஆனால் சுவிசேஷகர் அப்படின்னு வர இன்னொரு காரியம் வந்து அது ஸ்பெசிஃபிக் காலிங்கில் வரும். இப்போ என்ன பண்ணிடுறாங்க, சுவிசேஷம் கொஞ்சம் சொல்கிறதுனால பிரதர் யாருங்க அப்படின்னு கேட்டால் சுவிசேஷகர்னு போட்டுக்கிறாங்க. நம்ம போட்டுக்கிறதுன்னு காசாக பணமா போட்டுக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறது தான். அப்போ இந்த மாதிரி நிறைய காரியங்கள் வந்ததுனால உண்மையாலுமே அந்த சுவிசேஷம் ஒர்க் ஆகுதா அப்படின்னு பார்த்தா இல்லை, அவங்களுடைய காரியங்களில் சில காரியங்கள் நடக்குதான்னு பார்த்தா இல்லாமல் இருக்கும். இன்னொன்று, இந்த ஸ்பெசிஃபிக் காலிங்கை குறித்து நம்ம பார்க்கலாம். இது வந்து எப்படின்னா, முழு நேரமும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்வது. கர்த்தரே இந்த ஊழியத்துக்கு நம்மளை அழைக்கிறார். அப்போஸ்தலர் 9:1-6 கூட நம்ம வாசிக்கலாம். சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரிய பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய், இந்த மார்க்கத்தாராகிய புருஷரை ஆகிலும் ஸ்திரீகளை ஆகிலும் நான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி
எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது, சவுலே, சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கு உனக்கு சொல்லப்படும் என்றார். ஓகே, இப்போ இந்த இடத்துல ஒரு ஆளை ஆண்டவர் சந்திக்கிறது நம்ம பார்க்கறோம். இது உங்களுக்கு தெரிஞ்ச ஆள் தான், சவுல்ன்ற பவுல். இவரை வழியில் ஆண்டவர் என்ன பண்ணாரு, சந்திக்கிறாரு. இவர் வந்து கிறிஸ்தவர்களை துன்புறுத்துறதுக்குன்னே போகிற ஒரு ஆள். ஆனால் கர்த்தர் இவரை தான் என்ன பண்ணுறாரு, அழைக்கிறார், ஊழியத்துக்கு அழைக்கிறார். அதனால ஊழியத்துக்கு யார் வேணாலும் கர்த்தர் அழைக்க முடியும். அவன் நல்லவன் கெட்டவன் அப்படின்றதெல்லாம் இல்லை. சில பேர் நினைப்பாங்க நல்லவனாக இருந்தால் தான் ஊழியத்துக்கு வரணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. ஆண்டவர் வந்து பாவிகளை கூட என்ன பண்ணுவார், ஊழியத்துக்கு அழைப்பார். சபையை துன்புறுத்துறவனையே ஊழியத்துக்கு அவர் அழைக்கிறார். அப்போ அவன் எவ்வளோ கொடூரனாக இருந்திருப்பான், என்னென்ன காரியத்தை பண்ணியிருப்பான். அப்போ அந்த ஊழிய அழைப்பில் கர்த்தர் அழைக்கும் போது யாரை வேண்டுமானாலும் அவர் அழைக்கலாம். ஆனால் அவர் அழைக்கிறவரை அவர் என்ன பண்ணுறாரு, அவர் பரிசுத்தப்படுத்தி அவங்கள வந்து நீதிமானாக்கி அவங்கள எந்த ஸ்தானத்தில் வைக்கணுமோ அந்த ஸ்தானத்தில் அவர் வச்சிருவார். அவர் எப்பேற்பட்ட பாவியையும் அவர் மாற்றக்கூடிய வல்லமை அவர் இடத்துல இருக்குது. அப்படிதான் இந்த பவுல் சொல்கிறாரு, பாவிகள்லேயே பிரதான பாவி நான்ன்றார். ஆனால் அவர் தான் நிறைய நிருபம் எழுதியிருக்கிறார். அந்த நிருபம் எழுதின பவுல் தான் சொல்கிறார். புதிய பாட்டில் நமக்கு அநேக நிருபங்களை எழுதி கொடுத்த பவுல் தான் சொல்கிறாரு, பாவியிலே பிரதான பாவி நான். ஆனால் அந்த பிரதான பாவி தான் பிரதான அப்போஸ்தலன். அந்த மாதிரி எல்லாத்துக்கும் அவர் வச்சிருந்தார். பேதுரு ஒரு பக்கம் இருந்தாலும், ஆனால் பவுல் சொல்கிற சத்தியங்கள், பவுல் சொல்கிற காரியங்கள் எல்லாம் நமக்கு இன்றைக்கும் அது பிரயோஜனமாக இருக்கிறது என்றால், அவர் இந்த பூமியில் கர்த்தர் தேர்ந்தெடுத்த ஒரு பாத்திரம். அப்போ கர்த்தர் தேர்ந்தெடுக்கும் போது அவருடைய பர்பஸை, அவருடைய ஊழியத்தை, அவருடைய ராஜ்யத்தின் திட்டத்தை நிறைவேற்றுவதற்குனே ஆட்களை தேர்ந்தெடுப்பார். அப்போது இதில் வந்து கர்த்தரே தேர்ந்தெடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். குறிப்பான அந்த அழைப்பில் அப்படிதான் பவுலை அவர் தேர்ந்தெடுத்தார். இப்படிப்பட்ட அழைப்பில் இருக்கிறவங்களுக்கு இந்த உலகத்தில் என்ன சொல்லலாம், எப்படா குறுக்கு வழியில் சம்பாதிச்சு பெரிய ஆள் ஆகிறது, எப்படி காணிக்கு எந்த சிஸ்டத்தில் நம்ம எடுத்து நம்ம பெரிய ஆள் ஆகிறது, இந்த மாதிரி திட்டங்கள்லாம் அவங்கெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. அவங்க வந்து எப்படின்னா கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதை அவங்க செஞ்சுட்டே போயிட்டு இருப்பாங்க. ஆனால் கர்த்தர் அவங்கள ஒருபோதும் குறைவில் அவர் விடவும் மாட்டார். அவங்களுக்கு வேண்டிய அப்பப்போ என்னென்ன தேவைகளோ அவ எல்லாவற்றையும் ஆண்டவர் சந்தித்து கொண்டே இருப்பார். இப்போ நான் கர்த்தர் என்னை அழைச்சதுனால என்னால் கேட்க முடியும் கர்த்தர் இடத்துல, எனக்கு இப்படிப்பட்ட குறைவு இருக்குது, நீங்கள் தான் என்னை பார்த்துக்கணும் அப்படின்னு கேட்க முடியும். என்னடா ஊழியத்துக்கு அவர் அழைச்சதுனால தான் நம்ம வரோம். அவர் அழைக்காமல் இருந்திருந்தால் நம்ம பாட்டுக்கு வேலை செஞ்சுட்டு இருப்போம். இப்போ பாஸ்டரோட குடும்பத்தில் பிறந்திருக்கும் போது எனக்கு வந்து சர்ச்சில் ஊழியம் செய்யணும் அப்படின்ற ஒரு ஆசையே கிடையாது. ஏன்னா நாங்கள் பட்ட கஷ்டம்லாம் எங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்போது நான் என்ன நினச்சேன், நல்லா வெளியே போய் காசெல்லாம் நல்லா சம்பாதிக்கணும், நல்லா ஃபாரின் போகணும். நல்லா ஃபாரின் போய் நம்ம படித்ததுக்கு அங்கே தான் நிறையா சம்பளம் கிடைக்கும், லட்சக்கணக்கில் கிடைக்கும். அங்கே போய் நம்ம நல்லா வேலை செய்யணும், வேலை செஞ்சு நல்லா சம்பாரித்து நல்லா இதான பிறகு ஒரு நாள் இந்த ஊழியத்துக்கு வரும்போது நம்ம கையில் நிறைய காசு இருக்கணும். ஆனால் ஊழிய அழைப்புன்றது சின்னதுலேருந்தே சொல்லிகிட்டு இருக்காங்க. ஒருத்தங்க வந்து தீர்க்க தரிசனமாகவும் சொல்லுவாங்க, சில பேர் வசனம் மூலியமாகவும் சொல்லுவாங்க. இப்படி பல வகையில் அவங்க சொல்லிகிட்டு இருப்பாங்க. இப்படி சொல்ல 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 அதெல்லாம் மைண்டில் ஏற்றிக்கிட்டு பார்க்கலாம் எல்லாம் பின்னாடி பார்த்து, ஆனால் இப்படி கஷ்டப்பட்டுட்டுலாம் ஊழியம் செய்ய முடியாது அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் கர்த்தர் அழைக்கும்போது நான் பெரிய ஒரு இதிலலாம் இல்லை. ஆனால் எல்லாத்தையும் விட்டுட்டு வரும்போது கர்த்தர் பார்த்தீங்க அப்படின்னா இதுவரைக்கும் குறைவில்லாமல் நிறைவாக தான் நடத்திட்டு இருக்காரு. கையில் காசு இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, இல்லை ஏதாவது வீட்டில் இருந்தாலும் சரி, இல்லாட்டாலும் சரி, எந்தெந்த டைமில் எதை ஆண்டவர் தரணுமோ அது எல்லாவற்றையும் கொடுத்து தான் அவர் நடத்திட்டு இருக்கார். ஈவன் இப்போது என்னுடைய நான் உண்மையாலுமே காலேஜில் வேலை செஞ்சுருந்தா கூட அப்படி நான் கட்டியிருப்பேனா என்னன்னு எனக்கு தெரில.
எங்களுடைய சபையை பொறுத்தளவு எங்கள் காணிக்கையெல்லாம் நாங்கள்லாம் எடுக்கவும் முடியாது. அந்த காணிக்கையெல்லாம் ஹெட் குவார்ட்டருக்கு அனுப்பிடணும். அவங்க வந்து கொஞ்சம் அது வந்து கொஞ்சமாக சம்பளமாக கொடுப்பாங்க, அவ்வளோதான். அதை அதை நம்ம நம்பி வாழ்ந்தோம்னா, பணத்தை நம்பி வாழ்ந்தோம்னா கஷ்டம். ஆனால் கர்த்தரை நம்ம நம்பி வாழும் பொழுது, அழைத்த கர்த்தரை நம்ம சார்ந்து வாழும்போது நம்மளுடைய குறைவுகள் எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றும். என்னோட பையனை கொண்டு போய் இதில் சேர்க்கணும், ஸ்கூலில் சேர்க்கணுன்ற சமயத்தில் கையில் அந்த டைமில் காசே இல்லை. ஆனால் ஆண்டவரே இது உங்களுடைய சித்தமாக இருந்தால் நீங்கள் நடத்துங்க அப்படின்னு சொல்லி காத்திருக்கும் போது அங்கே ஒரு தகவல் வருது, ஃபுல் ஃபீஸ் அடைச்சா ஒரு 10,000 ரூபா லெஸ் பண்ணுவாங்க அப்படின்னு. ஃபுல் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 89,000 இன்னும் வந்துச்சு. அவ்வளவும் அடைக்கணும். அவ்வளோ அடைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லாமல் போனேன். ஆனால் கர்த்தர் ஏற்ற சமயத்தில் அந்த தேவையை சந்தித்து அவங்க அந்த ஸ்கூலில் அவங்க சொந்தத்தில் இருக்கிற அக்காவுடைய குழந்தையெல்லாம் படிக்கிறாங்க. என்னோடய ஒய்ஃபோட அக்காவுடைய குழந்தையெல்லாம் படிக்கிறாங்க. அவங்க கூட அப்படி கட்டலை. அவங்க ஹஸ்பண்ட் சிங்கப்பூரில் இருக்கார். ஆனால் அவங்க கூட விட்டு கட்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் நான் போய் ஃபுல் ஃபீஸை அடைச்சிட்டு வரேன் என் பையனுக்கு. அப்போ கர்த்தர் பாருங்கள், அவர் எப்படி நடத்துகிறார். அவர் அழைத்தவர், அவர் உண்மை உள்ளவர். அவர் குடும்பமாக எங்களை அழைச்சார். தனிப்பட்ட விதத்தில் என்னை அழைக்கல, சன்னியாசி அழைப்பு எனக்கு கொடுக்கல. ஏனென்றால் வேதத்தின் பிரகாரம் பார்க்கும்போது ஒரு போதக ஊழியம் செய்கிறவங்க வந்து அவங்க வந்து சொந்த மனைவி உடையவர்களாக இருக்கணும். அதே மாதிரி அந்த போதக ஊழியம் செய்கிறவங்க வந்து அவங்க வந்து குடும்பஸ்தராக இருக்கணும். அவங்க வந்து சபைக்கு முன்மாதிரியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பைபிளில் நிறைய காரியங்களை சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த குடும்பத்தோடு தான் கர்த்தர் அழைக்கிறார். அந்த குடும்பத்தை கர்த்தர் அழைத்து அந்த குடும்பத்துக்கு வேண்டிய அத்தனை காரியங்களையும் அவர் சந்திக்கிறார். அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. எனக்கு ஒரு ரிஸ்க்குமே இல்லை. ஏன்னா அழைத்தவர் அவர். அப்போ அழைத்தவர் அவர் என்ன பண்ணுறார், அவர் நடத்துகிறார். அப்படி தான் உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் பைபிள் காலேஜெல்லாம் படிக்கிறீங்க, படித்து முடித்து வெயிட் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஊழியத்துக்கு உங்களுக்கு வந்து படித்து முடித்தாலும் சரி, படிக்கிற சமயத்துலையும் சரி, உங்களுக்கு சுவிசேஷம் சொல்கிறது உங்களுடைய கடமையாக இருக்கிறதுனால அநேகருக்கு ஆண்டவரை பற்றி சொல்லுங்கள், ஜெபம் பண்ணி விடுங்க, ஹீல் பண்ணுங்கள். நீங்கள் வந்து நிறைய ஈவன் செத்தவங்களை கூட உயிரோடு கூட நீங்கள் எழுப்புங்க, எல்லாமே நீங்கள் பண்ணுங்கள். ஆனால் கர்த்தர் உங்களை ஸ்பெசிஃபிக் அழைப்புக்கு அழைக்கும் போது நீங்கள் முழு நேரமாக அந்த ஊழியத்தில் இறங்கி நீங்கள் ஊழியம் செய்யும்போது கர்த்தர் உங்கள் தேவைகள் எல்லாத்தையும் அவர் பார்த்துப்பார். அது வரைக்கும் சில சமயம் நம்ம உலகத்தில் வேலை செஞ்சுக்கிட்டே நம்ம சில காரியங்களை பண்ண வேண்டியது இருக்குது. ஆனால் கர்த்தர் நம்மளை அழைக்கும் போது அவர் எல்லாவற்றையும் அவர் பார்த்துக்கொள்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். இப்போ ஏன் நான் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, நானும் பைபிள் காலேஜெல்லாம் படித்தேன் 2008 படித்து முடித்து நான் பைபிள் காலேஜ் படிச்சுட்டேன், நான் உடனே ஊழியத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி போகல. கர்த்தர் அழைச்சாருன்னா போகலாம். ஏன்னா எனக்கு தெரியும், கர்த்தர் அழைக்காமல் நம்ம போயிட்டோம்னா நம்ம மாட்டிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஏதோ காசுக்கு என்னடா வழி அப்படின்னு ஏதாச்சும் ஒரு குறுக்கு வழியை பார்க்கணும். இப்படி சம்பாதிக்கலாமா, அப்படியே சம்பாதிக்கலாமா, எதையோ ஒன்று தேடும். ஆனால் இப்பயும் சில காரியங்கள்லாம் நமக்கு தேவைகள் இருக்கும். ஆனாலும் அது பெருசாக நம்ம மைண்டுக்குள்ளே வந்துட்டு போயிட்டு இருந்தாலும் கர்த்தர் ஒரு நாள் அதை செய்வார் அப்படின்ற ஒரு விசுவாசம் தான் நமக்கு வருமே தவிர, நம்ம வந்து வேற குறுக்கு காரியங்களில் நம்ம ரொம்ப ஈடுபட மாட்டோம். அதெல்லாம் சில ஹியூமன் இது தானே, சில சமயம் நம்ம டக்குன்னு ஏதாச்சும் குறுக்கில் நம்ம போகலாம் அப்படின்லாம் தோணும். ஆனாலும் கர்த்தர் சில சமயம் அதெல்லாம் தடுத்து நிறுத்தி நம்மளை என்ன பண்ணுவார், நான் உன்னை போஷிக்கிறேன், நான் உன்னை நடத்துகிறேன் அப்படின்ற ஒரு தாட்டுக்குள்ளேயே நம்மளை கொண்டு வந்துடுவார். அப்போ அதனால நம்ம வெயிட் பண்ணணும். எல்லா சமயத்தையும் நம்ம வெயிட் பண்ணணும். ஆண்டவரே உங்களுடைய காலிங் இருந்தால் நீங்கள் அழைங்க, ஆனாலும் நான் உங்களுக்காக நான் ஊழியம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம அவரோட ஊழியத்தில், சபையில், சமுதாயத்தில் ஏதோ ஒரு வகையில் நம்ம பங்குள்ளவர்களாக நம்ம இருக்க வேண்டும். குறிப்பான அழைப்பு வரும்போது நம்ம முழு நேரமாக நம்ம ஊழியத்துக்கு வரணும். அப்போது 2008 முடித்து ஊழியத்துக்கு போகாமல் 2019 தான் கர்த்தர் ஊழியத்துக்கு அழைக்கிறாரு. அப்போ தான் ஊழியத்துக்கு போகிறேன். அப்போ உங்களுடைய வாழ்க்கையிலும் அது ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் உங்களுக்கு இந்த காரியத்தை நான் சொல்லி கொண்டு இருக்கிறேன். பாருங்கள், அதனால் இது வந்து ஒரு சிறப்பான அழைப்பு. இப்போ அழைப்பை பெறும் விதம் குறித்து நம்ம பார்க்கலாம். அழைப்பை பெறும் விதம், எப்படியெல்லாம் நம்ம அழைப்பை பெற்றுக்கொள்கிறோம். அப்போ ஒருத்தருக்கு அழைப்பு இருக்கு அப்படின்னா நம்ம அதை யூகிக்க வேண்டியதில்லை. ஏன்னா அழைப்பு வந்து தெளிவாக கொடுக்கப்படும். அது ஒரு தெளிவு இல்லாமல் ஆண்டவர் அழைக்க மாட்டார். ஏன்னா ஆண்டவர் அழைச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் அப்படிலாம் சொல்ல முடியாது. ஆண்டவர் அழைச்சிருக்காருன்னு
நினைக்கிறேன்லாம் சொல்ல முடியாது. ஆண்டவர் கூப்பிட்டாருன்னா தெளிவாக தெரியும், தெளிவாக தெரியும். தெளிவாக இல்லாதது ஒன்றுமே வந்து நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்போது ஆண்டவர் எப்படியெல்லாம் தெளிவாக அழைக்கிறார் அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று, தேவனிடத்திலிருந்து வரும் நேரடியான சத்தம். எப்படியெல்லாம் தேவன் அழைக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று, தேவனிடத்திலிருந்து வரும் நேரடியான சத்தம், ஆண்டவர்கிட்ட இருந்து வர சத்தம். இப்போ ஏசையா, எரேமியா, எசேக்கியேல், மோசே இவங்கெல்லாம் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள். அதுபோல பேதுரு, யோவான், யாக்கோப்பு, பவுல் இவங்கெல்லாம் புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள். இவங்கெல்லாம் நேரடியாக கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு ஊழியத்துக்கு வந்தவர்கள். நேரடியாக கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு ஊழியத்துக்கு அவங்கெல்லாம் வந்தாங்க. அப்போ கர்த்தருடைய சத்தத்தை வந்து எல்லாரும் கேட்க முடியுமான்னா கண்டிப்பாக எல்லாரும் கேட்க முடியும். ஊழியர்கள் மாத்திரம் கிடையாது, யார் வேணாலும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கலாம். பாவியாக இருந்த பவுலே கர்த்தருடைய சத்தத்தை கேட்டார். அவர் நல்ல நிலைமையில் இருக்கும்போது கேட்கல, துன்புறுத்த போகும்போது தான் அந்த சத்தத்தை கேட்டார். முள்ளில் உதைக்கிறது அவ்வளோ கடினமாக உனக்கு அடி. அப்போ யார்கிட்ட வேணாலும் கர்த்தர் பேசுவார். நீ கர்த்தர் நம்மகிட்ட பேசிட்டார் அப்படின்னு வைங்களேன், நம்ம உண்மையாலுமே அது ஒரு பெரிய ஒரு பாக்கியம். இந்த உலகத்தில் எந்த பாக்கியம் நமக்கு கிடைக்குதோ கிடைக்கலையோ, கர்த்தருடைய சத்தத்தை ஒரு மனுஷன் கேட்டுட்டான் அப்படின்னா அந்த மனுஷன் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஆளாக இந்த பூமியில் காணப்படும். நீங்கள் வேணால் பாருங்கள், பைபிளில் யாரெல்லாம் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டாங்களோ அவங்க தான் பெரிய ஆளாக இருந்திருக்காங்க. ஆபிரகாமாக இருக்கட்டும், ஆபிரகாம் ஆண்டவருடைய சத்தத்தை அவர் கேட்டார். நோவா கர்த்தருடைய சத்தத்தை அவர் கேட்டார். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஆதாம்லேருந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பேர் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது அப்படின்னா அவங்க கர்த்தருடைய சத்தத்தை கேட்டவங்களாக தான் இருக்கும். அப்போ கர்த்தருடைய சத்தத்தை கேட்பதற்கு இந்த பூமியில் நம்ம அதிகமாக வாஞ்சிக்கணும் முதல்ல. அப்போ கர்த்தருடைய சத்தத்தை நம்ம கேட்கணும் அப்படின்னா இந்த மனிதர்களுடைய சத்தத்தை கேட்கறத கொஞ்சம் குறைக்கணும். பாருங்க, மனிதர்களுடைய சத்தத்தையே நம்ம கேட்டுக்கிட்டு இருந்தோம்னா கர்த்தருடைய சத்தம் நமக்கு கேட்கப்படாது. அப்போது நம்ம கர்த்தருடைய சத்தத்தை கேட்கணும் அப்படின்னா நம்ம ஆண்டவரோடு கூட உள்ள தொடர்புல நம்ம அதிகமாக நம்ம இருக்கும். அதாவது கனெக்ஷன் வித் காட் அப்படின்னும் போது ஆண்டவரோடு கூட ஒரு உறவு நமக்கு வேணும். ஆண்டவர் இந்த பூமியில் மனுஷனை வந்து அழைத்ததே எதுக்கு தெரியுமா? ஒரு உறவுக்காக தான் அழைச்சார். ஒரு உறவுக்காக தான் நம்மளை ஏற்படுத்தினார். பரலோகத்தில் இருக்கிற தேவன் அவர் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் அவருடைய சாயல்லையே நம்மை படைத்து நம்மை வந்து ஒரு உறவுக்குள்ள கொண்டு வரணும்னு தான் படைத்தார். நீங்கள் சில விஷயத்தெல்லாம் பைபிளில் பார்க்கும்போது நீங்கள் உண்மையாலுமே ஆச்சரியப்படுவீங்க. அதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்குற அந்த ஒரு தாட்டோ இல்லை உணர்த்துதலோ இல்லை பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட பேசுகிறதோ, இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் வசனத்துக்கு வசனத்தின் ஆழத்துக்கு நம்மளை கொண்டு போகும். மற்றபடி நம்ம வசனத்தின் ஆழத்துக்கு போகிறது ரொம்ப கஷ்டம். வசனம் மேலோட்டமாக படிக்கலாம், வசனத்தோட கருத்து என்னன்னு கூட தெரிஞ்சுக்கலாம் சும்மா எல்லாம் படித்து. ஆனால் அது ரொம்ப முக்கியம் கிடையாது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு, ஏன்னா வசனமெல்லாம் அவர் மூலமாக எழுதப்பட்டதுனால அந்த வசனத்தை படிக்கும் போது கூட, பைபிளை படிக்கும் போது கூட பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட பேசுகிற அந்த ஒரு தாட்டை நம்ம உள்ளுக்குள்ளே கொண்டு வரும்போது தான் அதோடைய விளக்கமே நமக்கு கரெக்டாக தெரியும். பாருங்கள், நீங்கள் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் 26ஆம் வசனத்தை நீங்கள் படித்து பாருங்கள். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும். இப்போ ஆண்டவர் உண்டாக்குற மனுஷன் எப்படிப்பட்ட மனுஷன் நீங்க பாத்தீங்கன்னா, அவருடைய சாயல், அவருடைய ரூபம் சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு 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 ஒர்க்கை கொடுக்குறாரு. என்ன ஒர்க்குன்னு பாருங்க. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். இப்ப ஆண்டவர்
நம்மளை படைச்ச நோக்கமே எதுக்கு தெரியுமா? நம்ம எல்லாமே பூமியை ஆளுகை செய்யணும். பாவம் வந்தோடனே என்ன நடந்துச்சு அப்படின்னா, பூமியை ஆளுகை செய்யாம மனுஷனை ஆளுகை செய்ய ஆரம்பிச்சிட்டான். டேய், நான் சொல்ற மாதிரி நீ கேளு. ஒரு ஏரியாலேயே ஒருத்தன் ரவுடி மாதிரி ஃபார்ம் ஆகிட்டான்னு வைங்க, உடனே என்ன பண்ணுவான், 4 சவுண்டு ஜாஸ்தியாக விடுறான்னு ஆரம்பித்தாலே, அங்கே 4 பேர் பயப்பட ஆரம்பிச்சிட்டாலே, இந்த பயப்படுறவனுக்கு பூரா இந்த ரவுடிக்கு அடிமை. அப்போ இவன் என்ன பண்ணுவான், அந்த இருக்கிற ஏரியாவில் இவன் ரவுடியாக ஃபார்ம் பண்ணி ஆளுகை பண்ண ஆரம்பிப்பான். இப்படி தான் இந்த பூமியில் பணம் படைத்தவர்கள், செல்வம் படைத்தவர்கள், அதிகாரம் உடையவர்கள் இப்படி ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுறாங்க, ஆளுகை பண்ணிட்டு இருக்கிறாங்க. யார? மிருகத்தை ஆளுகை பண்ணலை, பறவையை ஆளுகை பண்ணலை, சமுத்திரத்தின் மச்சங்களை ஆளுகை பண்ணலை, பூமியில் இருக்கிற மரச்செடி கொடியை ஆளுகை பண்ணலை, இயற்கையை ஆளுகை பண்ணலை. இவனுக்கு ஆளுகை பண்றது பூரா மக்களை. அதனாலதான் இன்னைக்கு ஓட்டு போடுறதுக்கு கொஞ்சம் நல்லா நம்ம போவோம், ஒரு நல்ல ஆளை தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு சொல்லி. ஆனால் நல்ல ஆள் கிடைக்கவே மாட்டாங்க. அதான் உண்மை. ஏன்னா நம்ம என்ன ஆளுகன்னா என்ன அப்படின்றத காட்டி கொடுக்கறதுக்கு நம்ம தான் வரணும், நம்ம தான் இறங்கணும் இந்த பூமிக்கு. இதை காட்டி கொடுத்துட்டு போனவர் இயேசு காட்டி கொடுத்துட்டு போனாரு. இப்போ நம்ம காட்டி கொடுக்கணும். இப்போ நீங்கள் இந்த பைபிள் படிக்கும் போது உங்களுக்கு என்ன தெரியுது, ஆளுகை பண்ணுறது அப்படின்னா, இப்போ ஒருத்தங்க இப்படி எடுத்துங்களேன், ஒரு பறவையை வான்னு சொன்னால் வருது, போன்னு சொன்னால் போகுது. ஒரு யானையை, காட்டு யானையை வான்னு சொன்னால், வளர்க்குற யானையை வான்னு சொன்னால் ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க. வான்னு சொன்னால் வருது, போன்னு சொன்னால் போகுது. மரத்தை கீழே சாயினா சாஞ்சிருது. இப்படியெல்லாம் இருந்தால் அது யார் பண்ண முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்படி சொல்லலாம், சூரியனையே அப்படியே நில்லு அப்படி நிறுத்துறதும், மலையை வான்னா வர்றதும், நில்லுனா நிற்கிறதும், கடல் மேலே நடக்கிறதும், காற்றையும் கடலையும் அமர்த்துறதும், இப்படின்னா அது யார் பண்ண முடியும்? அதிகாரம். அவங்க யாரா இருக்கணும்? இல்லை, நம்மளா இருக்கணும்ன்றது இருக்கு. கடவுளா இருக்கணும் அப்படித்தானே நினைப்பாங்க. இப்ப ஒருத்தங்க ஏதாவது பண்ணாங்கன்னா, இதெல்லாம் மனுஷன் பண்ண முடியுமா? நீங்க பாருங்க, ஒரு அரசியல்வாதி இருக்காங்க, பெரிய தலைவர் தான், நாட்டுக்கே தலைவராக இருக்கட்டும், இல்லை ஸ்டேட்டுக்கே தலைவராக இருக்கட்டும், இங்க இருக்கிற அத்தனை மிருகத்தையும் ஒன்னா கூப்பிட்டு வச்சு, ஏய் யானையே வா, புலியே வா, இங்க உட்காரு அப்படின்னு சொன்னா கேட்குமா? ஆனா கடவுள் சொன்னா கேட்கும் தானே, கடவுள் சொன்னா கேட்கும் தானே, கடவுள் சொன்னா கீழ்ப்படியாத ஒண்ணுமே இல்லை. அப்படிதான் மனுஷனை கடவுள் படைக்கும் போது கூட அவர் கடவுள் மாதிரி தான் படைச்சார். அதுதான் அதோட அர்த்தம். ஏன்னா மனுஷன் இன்னைக்கு வேற அதிகாரத்தை பார்த்துக்கிட்டு, நான் சொன்னா 10 பேர் கேட்கணும், நான் சொன்னா ஊரே கேட்கணும், நான் சொன்னா நாடே கேட்கணும், எனக்கு நான் ஐஏஎஸ், நான் டிஎஸ்பி, நான் ஐஜி, எனக்கு அதிகாரம் இருக்கு. இந்த அதிகாரத்தை தான் மனுஷன் தேடிக்கிட்டு இருக்கானுடைய. கொஞ்சம் அறிவா பைபிளை படிச்சு யோசிக்கிறவங்க இந்த அதிகாரத்துல எதை தேடுவாங்கன்னா, நான் இந்த பூமியில வாடும்போது ஒரு யானையாவது நான் சொன்னா கேட்கணும், இல்லை என் வீட்டு சைடு வர குருவியாவது நான் சொன்னா கேட்கணும், என் வீட்டில் வர மரமாவது நான் சொன்னா கேட்கணும். இயேசு சொன்னா கேட்டுச்சா இல்லையா? இப்போ நம்ம இதை தான் ப்ராக்டிஸ் பண்ணணும், இதை தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, ஆண்டவர் நம்மளை ஊழியத்துக்கு அழைச்சதுல நிறைய பேர் எப்படி எப்படியோ ஊழியம் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் நம்மளோட ஊழியமே இயற்கையை ஆளுகை செய்கிறது தான் நம்மளுடைய ஊழியம். ஏன்னா ஆண்டவர் 1000 வருட அரசாட்சி இந்த பூமிக்கு திரும்பி வரும்போது அவர் என்ன பண்ணுவாரா, இந்த பூமியில அவரோடு கூட சேர்ந்து நம்ம ஆளுகை பண்ணுவோம். எந்த மக்களை ஆளுகை பண்ண போவோம்? யாரையும் ஆளுகை பண்ண போறது? நம்ம ஆளுகை பண்ண போறதே இந்த இயற்கையை. இதுவரைக்கும் கேட்காத இயற்கை நம்ம சொல்றதை கேட்க ஆரம்பிக்கும். நம்ம இந்த கூடலூர்ல பார்க்குற பாருங்க, இவ்வளவு மிருகனால பிரச்சனை, இந்த பிரச்சனையெல்லாம் நம்மனால தீரும்.
மனுஷன் ஒரு சமாதானமாக வாழுவான். இது வரைக்கும் வேற ஆட்சியை தான் அவன் பார்த்தான். இதனோட வித்தியாசமாக இருக்கிற ஆட்சி. சூரியன் சொன்னால் கேட்குது, சந்திரன் சொன்னால் கேட்குது. அவன் சூரியன் சந்திரனை கடவுளாக வணங்கிக்கிட்டு இருக்கான். ஆனால் நம்ம இதெல்லாம் சொல்லும்போது அது கேட்கும்போது அன்னைக்கு தான் நம்ம கடவுளுடைய பிள்ளைகள் அப்படின்றது அன்னைக்கு தான் வெளிப்பட ஆரம்பிக்கும். ஆனால் கர்த்தர் அதுக்கு தான் நம்மளை ஆயத்தப்படுத்திட்டு இருக்கார். ஒவ்வொரு மனுஷனையும் புதிய வானத்தையும் புதிய பூமியும் உண்டாக்கி கொடுத்தா அதில் ஒவ்வொருத்தரையும் கொண்டு வந்து வைக்கணுன்றது தான் கர்த்தருடைய நோக்கமே, கர்த்தருடைய திட்டமே. அதுக்காக தான் மனுஷனுடைய பாவத்துக்காக அவர் மரித்து அவர் 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்து அவர் பரமேறி போய், நீங்கள் 1 கொரிந்தியரில் நீங்கள் அவரை போய் படித்து பாருங்கள், 15ஆம் அதிகாரத்தில் படிக்கும்போது அவர் திரும்பியும் வந்து இந்த பூமியில் எல்லாத்தையும் யாரெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளே மறிச்சாங்களோ அவங்களெல்லாம் உயிரோட எழுப்பி வந்து இந்த பூமியில் மறுபடியும் ஆளுகை பண்ணி இங்கே இருக்கிற மற்ற சகல துறைத்தனங்களையும் அதிகாரத்தையும் மேற்கொண்டு பிதா கிட்ட போய் ராஜ்யத்தை ஒப்பு கொடுக்கறது. இதுதான் பிரதான டியூட்டி. இந்த டியூட்டியில் நம்ம எல்லாத்தோடையும் பங்கு வேணும். இதுக்கு சபை என்ன பண்ணணும்? செயல்படணும். அதனால தான் சபையில் ஒரு போதகரை கர்த்தர் வச்சிருக்கிறாங்க. மக்களுக்கு நீ நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வா, நல்லா இது பண்ணு, அது பண்ணு, இப்படியே சொல்லி 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 கிளிப்பிள்ளைக்கு வளர்க்குற மாதிரி, குழந்தைக்கு பால் கொடுக்குற மாதிரி இப்படியே நம்ம சொல்லிட்டு இருந்தோம்னா தேவ திட்டத்தை என்ன பண்ண முடியாது? நிறைவேற்றவே முடியாது. தேவனுடைய திட்டம் என்ன, தேவனுடைய நோக்கம் என்ன, இதெல்லாம் யாருக்கு தேவன் தெரிவிப்பார்னா, யார் அவருடைய அழைப்பில் வராங்களோ அவங்களுக்கு தான் அதை தெரிவிப்பார். அழைப்பு இல்லாமல் வரும்போது இந்த ரெவலேஷனே வராது. ஏன்னா அழைக்கிறவர் தேவன். பவுலுக்கு எப்படி அவ்வளோ ரெவலேஷன் வருது? பவுல் நீங்கள் பாருங்கள், அவர் சீசர்கள் கூட உட்காரவே இல்லையே, அப்பம் பிற்கவே இல்லையே. அவர் சீசர்கள் கூட உட்காந்து அப்பம் பிற்கவே இல்லையே. சீசர்கள் கூட எழுதலையே, மற்ற சீசர்கள் கூட எழுதலையே எப்படி அப்பம் பிக்கணும், எப்படி ராபோஜனையில் பங்கு பெறணும்னு எழுதலையே. ஆனால் பவுல் இதெல்லாம் இல்லாமல் நான் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன்னு சொல்லி அவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரத்தில் அவர் எழுதுறாரு, இப்படி தான் அப்பம் பிக்கணும், இப்படி தான் திருவிருந்தில் பங்கு பெறணும் அப்படின்றத அதில் கூடயே இல்லாத ஒரு ஆள் எழுதுறாரு. அப்படின்னா அப்போ தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டவைகளை என்ன பண்ணுறாரு? மக்களுக்கு சொல்கிறாரு. அப்போ நம்மளுடைய நாலேஜில் எது வருதோ அதை நம்ம மக்களிடத்தில் சொல்லுகிறவர்கள் அழைப்பை பெற்றவர்கள் அல்ல. யார் அழைப்பை பெற்றவர்கள் என்றால், தேவனிடத்திலிருந்து எண்ணத்தை பெற்றுக்கொண்டோம், தேவனிடத்திலிருந்து எண்ணத்தை கற்றுக்கொண்டோம், தேவன் மூலமா வர காரியங்களை மற்றவர்களுக்கு எடுத்துரைக்கிறது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம் போதகர் ஊழியத்தை. ஏன்னா ஆண்டவர் போதகர் தான் கணக்கு கேட்பார். என்ன போதகம் பண்ண, இத்தனை வருஷமா நீ என்ன போதகம் பண்ண அப்படின்ற கணக்கை இவர்கள் போய் அங்கே போய் ஒப்புவிக்கணும், பரலோகத்தில் ஒப்புவிக்கணும் நாளைக்கு. ஏன்னா கவர்மெண்ட்டு சர்வெண்ட்டு வேறு, பரலோக கவர்மெண்ட்டு சர்வெண்ட்டு வேறு. சர்வெண்ட்டுக்கு வேண்டிய எல்லா இதையும் கொடுத்து எல்லா சோர்ஸஸையும் உண்டு பண்ணி அந்த ஊழியத்தில் கடைசி வரைக்கும் இருக்கிற வரைக்கும் எல்லா காரியத்தையும் பண்ணி எல்லாம் கொடுத்து, இந்த சர்வெண்ட் ஒன்றுமே சரியாக பண்ணலைன்னா, சத்தத்தையே கேட்காம அவர் இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா, அது இஷ்டத்துக்கு பண்ணுறதெல்லாம் தேவனுடைய ஊழியம் அல்ல, அவருடைய சத்தத்தை கேட்டு பண்ணுறது தான் தேவனுடைய ஊழியம். அப்படின்னும் போது தேவனுடைய அழைப்பையே பெறுறதுக்கு சத்தம் ஒரு முக்கிய ஒரு ரீசனாக இருக்குது. அப்போ தேவனுடைய சத்தத்தை கேட்குறோம், அழைப்பை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். அடுத்தது ஒன்று தேவனிடத்திலிருந்து வரும் நேரடியான சத்தம். அடுத்தது தேவ வசனத்தின் மூலம் கர்த்தருடைய அழைப்பை பெறுதல். தேவ வசனத்தை தியானிக்கும் போது கர்த்தர் நம்ம கூட பேசி அழைப்பை கொடுப்பார். அதே மாதிரி தேவ செய்தியை கேட்கும்போது தேவன் அதன் மூலமாக அழைப்பை கொடுப்பார். அது மாதிரி வேத வசனத்தை பேசி அழைப்பை பெறுறது, அது எப்படின்னா ஜெபிக்கும் போது இது நடைபெறலாம். தேவ வசனத்தை பேசும்போது தேவன் நமக்கு அழைப்பை கொடுப்பார். அப்போ வசனத்தின் மூலம் கர்த்தருடைய அழைப்பு. அடுத்தது காரியம் பார்த்தீங்க அப்படின்னா, சொப்பனம் தீர்க்க தரிசனம் மூலம் அழைப்பை பெறுதல். சில சமயம் ஆண்டவர் என்ன பண்ணுவார், சொப்பனம் மூலமா தீர்க்க தரிசனம் மூலமா ஊழியத்துக்கு நான் உங்களை அழைக்கிறேன், ஊழியத்துக்கு வா அப்படின்றத ஆண்டவர் என்ன பண்ணுவார், பேசுவார். அப்போ அதன் மூலமாக நம்ம ஊழியத்துக்கு கூட நம்ம வரலாம்.
ஆனால் அதுவும் வசனமும் எல்லாமே ஒத்து போகணும். சில சமயம் சொல்லப்படுகிற தீர்க்க தரிசனமும் வசனமும் ஒத்து போகணும். ரெண்டுமே ஒத்து போதானோ அதுவும் நம்ம பார்க்கணும். அப்போ வசனம் இல்லாதபடி வருகிற தீர்க்க தரிசனம் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து நம்ம சில தீர்க்க தரிசனம் வந்து பொதுவான காரியங்களை சொல்றதா இருக்கும். சில ராஜ்யத்துக்குரிய காரியங்கள் வரும்போது அது வசனத்தோடு கூட சேர்ந்ததாக இருக்கும். அப்போ வசனத்தோடு கூட சேர்ந்து வருகிற எந்த தீர்க்க தரிசனத்தையும் நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். ஏனென்றால் அங்கே வசனம் இருக்குது. அப்போ கர்த்தருடைய வசனத்தின் மூலம் அழைப்பை நம்ம பெறுறோம். சொப்பன தீர்க்க தரிசனம் மூலம் நம்ம அழைப்பை பெறுறோம். அப்புறம் இப்படிப்பட்ட காரியங்கள் மூலமாக தான் நம்ம அழைப்பை பெற்றுக்கிறோம். இப்போ ஊழியத்தில் பிரவேசிப்பதற்கான இதர காரணங்கள், தவறான நோக்கங்கள், அது என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, அது பார்க்கறது அடுத்த கிளாஸில் கூட நம்ம பார்க்கலாம், பிரேக் முடிஞ்சுட்டு. இப்போ இது வரைக்கும் நீங்கள் கேட்டதில் ஏதாவது டவுட் இருக்கா? உங்களுக்கு பொதுவாக கேட்டதுலேயும் சரி, இல்லை பொதுவாக ஏதாவது டவுட் இருந்தாலும் சொல்லுங்கள். ஸ்பெசிஃபிக் காலிங்கில் வந்துட்டு சொப்பனம் தீர்க்கதரிசனம் இதுவும் ஸ்பெசிஃபிக் காலிங். எந்த காலிங் வரும்போது பொதுவாக சொல்லப்பட்ட சுவிசேஷப்பட்டதாக இருக்கும். ஆனால் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் ஆண்டவர் வந்து இந்த இப்போ சொன்ன அத்தனை காரியத்தையும் செஞ்சுருக்காரு. தீர்க்க தரிசனம் மூலமாகவும் பேசியிருக்காரு. எப்படின்னா வசனம் மூலமாகவும், வசனம் சொல்லி தீர்க்க தரிசனம் மூலமாகவும் பேசியிருக்காரு. வசனத்தை சொல்லி தீர்க்க தரிசனம் மூலமாகவும் பேசியிருக்காரு. நம்ம வசனம் தியானிக்கிறோங்க, அப்பயும் பேசியிருக்காரு. ஆண்டவருடைய சத்தத்தையும் கேட்டிருக்கேன். ஆண்டவருடைய சத்தத்தின் மூலமாகவும் ஆண்டவர் பேசியிருக்காரு. ஜெபிக்கும் போது ஆண்டவர் பேசியிருக்காரு. இப்படி எல்லா இதுவுமே கலந்து எனக்கு கிடைச்சிருக்கு. அப்போது ஒரு சாட்சிகள் சேரும்போது தானே அது உறுதியாகும். அது மாதிரி ஆண்டவரோட அழைப்பில் கூட ஒரு சொப்பனத்தை கொடுக்குறாரு, தரிசனத்தை கொடுக்குறாருன்னு கூட இன்னொருத்தங்களோட வாயில் கூட சொல்லலாம், இல்லை நம்மகிட்ட டைரெக்டாக பேசலாம். ஆனால் ரொம்ப நான் எதிர்பார்த்த கன்ஃபர்மேஷன் அவரே பேசிட்டோம். அவரே பேசினா பிரச்சனை இல்லை. மனுஷங்க பேசுறது கூட ஏற்றுக்க முடியுமா ஏற்றுக்க முடியாதான்னு தெரியல. கனவு கூட வந்துட்டு போயிட்டு இருக்கோம். நான் அவரே பேசட்டும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப வெயிட் பண்ணேன். ஆனால் அவருடைய சத்தம் தான் எனக்கு அந்த கன்ஃபர்மேஷனை கொடுத்துச்சு. என்கிட்ட என்ன ஆண்டவர் பேசினாரோ அதே தலைமை போதகத்தை ஆண்டவர் பேசினார். நான் என்கிட்ட ஆண்டவர் பேசும்போது எங்கள் அப்பாட்ட நான் சொன்னேன், இந்த மாதிரி அழைப்பு இருக்குப்பா, ஆண்டவர் கூப்பிடுறாரு. ஆனால் இந்த ஊழியத்தில் நான் செய்யணும் அப்படின்னா, இந்த அப்போஸ்தல சபையில் தொடரணும் அப்படின்னா இதுக்குரிய தலைமை புதகத்தை ஆண்டவர் பேசுனா நான் வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்பாட்ட. ஆனால் அப்பாவும் அதுக்காக ஜோம் பண்ணிட்டு இருந்தார். சில பார்த்தா ஒரு நாள் தலைமை போதகரே கூப்பிடுறாரு, பெஞ்சமின் இந்த மாதிரி ஆண்டவர் என் கூட பேசினார், நீங்கள் ஊழியத்துக்கு ரிசைன் பண்ணிவிட்டு, வேலையை ரிசைன் பண்ணிட்டு முழு நேரமாக ஊழியத்துக்கு வரீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். அப்புறம் தான் நான் சொன்னேன், இந்த மாதிரிலாம் அதுக்கு முன்னாடி ஆண்டவர் பேசின காரியங்கள் இருந்துச்சு, வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நீங்கள் இதில் தான் ஊழியம் செய்யணும்னா நீங்கள் கூப்பிடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணோம் அப்படி சொன்னோம். அப்போ அது அவருக்கு இன்னும் பெரிய ஒரு கன்ஃபர்மேஷனாக இருந்துச்சு. அப்போது இந்த மாதிரி ஆண்டவர் வந்து எல்லா சோர்சஸ்லையும் பேசினா இன்னும் நல்லாயிருக்கும். ஆனால் பைபிள் பிரகாரம் நிறையா ஆண்டவர் சத்தத்தை கொண்டு தான் அவர் பேசியிருக்கார். வேத வசனத்தை கொண்டு பேசுகிற காரியம். வேற ஏதாவது? சரி, ரொம்ப நாள் போதகமே பண்ணிட்டு இன்னைக்கு தான் டீச்சிங்குள்ளே வந்துருக்கேன். இன்னைக்கு டீச்சிங் ஆஸ்பெக்டில் அப்படியே கொஞ்சம் போகணும். ஏன்னா அங்கெல்லாம் ஆமேன் அல்லேலூயா கையை தட்டு அப்படி போயிட்டுருக்கிற ஒரு பாடியிலேருந்து கொஞ்சம் வரும்போது போக போக டீச்சிங்குள்ளே போயிடலாம். ஓகே, நம்ம ஜெபம் பண்ணலாம். அன்பு தகப்பனே, பரலோக பிதாவே,